ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜ், கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் ஏஞ்சல் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வருஷத்தோட கடைசி நாளுங்க. எப்போவுமே வருஷத்தோட முதல் நாளும் கடைசி நாளும் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த வருஷம் முடிய போது நம்ம புது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். 365 டேஸ் ஆர் 364 டேஸ் எப்படி போச்சு அப்படின்னே தெரியாது. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்துருக்கலாம். சில பேருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கலாம். சில பேருக்கு சின்ன சின்ன குழப்பங்களோடு போயிருந்துருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் அது இதோடு முடிஞ்சு போச்சு. ஒரு புது வருஷம் தொடங்க போது, புது நாட்கள் வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்கன்னா, உங்கள் முயற்சியை போட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கான 3 கார்ட்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கடை வந்திருக்கிறது 2 ஆஃப் வாட்டர் வந்திருக்குங்க. பார்ட்னர்ஷிப், கமிட்மெண்ட் அண்ட் ரீகன்சிலேஷன். கண்டிப்பாங்க உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வரப்போகுது. அது வந்து பார்ட்னருன்றது பொறுத்தது. நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், மோர் தென் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என்ன வேணால் உங்களோட ஒரு பார்ட்னர் நினச்சிக்கோங்க. பிஸ்னஸ் பார்ட்னர், எந்த பார்ட்னராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கமிட்மெண்ட், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு புரிதல் எல்லாமே வரப்போகுதுங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த நேரத்தில் ரீகன்சிலேட் பண்ணிக்கோங்க. திருப்பி அதை பண்ணாதீங்க. அந்த மிஸ்டேக்கை திருப்பி எந்த விதத்துலேயுமே வெளியே கொண்டு வந்துடாதீங்க. உங்கள் பார்ட்னர்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் அதை இனிமே பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அவங்க கிட்டேருந்தும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் நீங்கள் சொல்கிற விதத்தில் சொல்லி அதை மாற்றுங்க. கண்டிப்பாக உங்களோட பார்ட்னர்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்போவுமே ரொம்ப பெஸ்ட்டாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். செகண்ட் வந்திருக்க கார்ட் சேலஞ்சஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்குங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய சேலஞ்சஸை பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. உங்களோட டிட்டர்மினேஷன், உங்களோட தைரியம், உங்களோட முயற்சி எல்லாமே சேர்ந்து உங்களை அந்த எல்லா குழப்பத்துலேருந்து, பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்குங்க. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எந்த விதத்தில் இருந்தாலும் அது தைரியமாக சமாளிக்கிற யுக்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதே இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. என்ன தடைகள் வந்தாலும் அதை தவிடு பொடியாக்கிட்டு உங்களோட பாதையில் நீங்கள் முன்னேறி போங்க. வெற்றி உங்களை நோக்கி காத்துட்ருக்கு. எவ்வளோ தடைகள் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வெற்றி ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ்ங்க. உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் எவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி கிடைக்குதோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக அமையும். ஈஸியாக கிடைக்கிற விஷயத்தை விட ஸ்ட்ரகிளை தாண்டி கிடைக்கிற விஷயத்துக்கு மதிப்பு அதிகங்க. கண்டிப்பாக இருக்கிற தடையெல்லாம் உடைச்சிட்டு உங்களோட விஷயத்துக்கு நீங்கள் போராடுவீங்க. கண்டிப்பாக அதில் வெற்றியும் பெறுவீங்க. தேர்ட் உங்களுக்கு வந்திருக்க கார்டு த வீல் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்ல கார்டுங்க இது. உங்களோட லக், ப்ராக்ரஸ் அண்ட் சேஞ்ச். மாற்றங்களை ஏற்றுக்கோங்க. நிறைய சேஞ்சஸ் வர இருக்குது. அந்த சேஞ்சஸ் எல்லாம் ஏற்றுக்கோங்க. அந்த சேஞ்சஸ் இன்னிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். புது சேஞ்சஸ் லைஃப்பில் வர்றது ரொம்ப ரொம்ப லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்கோங்க. ஒரே மாதிரி போர் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காமல் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்திக்கிறதும், இல்லை வெளியில் இருக்க மாற்றத்துக்கு நீங்கள் அக்செப்ட் ஆகி அது நோக்கி போகிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் வருங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கங்க. அதை ஏற்றுட்டு அது கூட வாழ பழகுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். உங்களோட லக் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு என்ன லக் இருக்குது, நான் ஒரு அதிர்ஷ்டசாலியா அப்படியெல்லாம் நினச்சவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு சின்ன லக்காவது கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வின் பண்ணலாம். ஒரு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய லக்கில் கிடச்சிருக்கும். ஸோ லக் வந்து எல்லாருமே சொல்லிடுறாங்க ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம், லக்கெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் லக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி. ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் லக்குன்றது வந்து கண்டிப்பாக அது ஒரு அதிர்ஷ்டம். எப்படிங்க ஒரு மிகப்பெரிய விஷயம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சாதிச்சிட்டா கூட அவனுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே சில பேரோட வார்த்தையில் வந்து அவன் அதிர்ஷ்டக்காரன், அவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்துடும். ஸோ உங்களுக்கான அந்த அதிர்ஷ்டமும் கிடைக்க போது உங்களோட லக் ப்ராக்ரஸில் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக ஜொலிக்க போகிறீங்க. ஒன் மோர் திங், இன்றைக்கி ஒரு போனஸ் கார்டு இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு அதை எடுக்கல, இப்போ நான் அந்த போனஸ் கார்டையும் எடுத்துட்றேன். ஏன்னா இன்றைக்கி 2025 லாஸ்ட் டே இல்லையா? கண்டிப்பாக ஒரு போனஸ் கார்டை நம்ம பார்க்கலாம். அது நல்லதாக பாசிட்டிவாக வரணும். வாவ்,
ரொம்ப ரொம்ப நல்ல கார்டு வந்திருக்குங்க. போனஸ் கார்டும் ஃபஸ்ட்டுக்கு எடுத்த கார்டு மாதிரி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் வந்திருக்கு. நைட் ஆஃப் வாட்டர் வந்திருக்குங்க. ரொமான்டிக், எமோஷனல் அண்ட் ட்ரமாட்டிக். கண்டிப்பாக உங்களோட ரொமான்டிக் சைடு உங்களுக்கும் தெரிய போகுது, உங்களோட பார்ட்னருக்கும் தெரிய போகுது. நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக, பாசிட்டிவ் எமோஷனில் சொல்கிறேன், ரொம்ப எமோஷ்னலாக லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களை விட்டு உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருந்த யாரோ உங்களுக்கு திருப்பி வரலாம். அவங்க உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும் அவங்கள ஏற்றுக்கோங்க. உங்கள் லைஃப் கூட ஜாயின் பண்ணி லீட் பண்ணுங்கள். அது யாராக வேணா இருக்கலாம், அவங்கள புரிஞ்சுக்காது. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட எக்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஸோ அவங்க உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் உங்களுக்கு முழு மனதோடு ஏற்றுக்க முடியும்னா மட்டும் ஏற்றுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை நம்பி, அதாவது உங்களை விட்டுட்டு போயிட்டு உங்களோட குவாலிட்டி தெரிஞ்சு, உங்களோட குட் சைட் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட முடிவை தான் எடுக்கணும். அதை நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது அப்படின்னு எடுத்தாலும் சரி, பட் நீங்கள் எடுக்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கட்டும். உங்களோட ட்ரமாட்டிக் சைடு வெளியே தெரிய போது நீங்கள் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட், சின்ன சின்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், உங்களோட க்ளோஸாக இருக்கவங்க, உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, உங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆனவங்க கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுங்கள். ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச பெரிய கிஃப்டாக இருந்தாலும் ஓகே. அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுங்க. அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில், இப்போ பர்த்டே இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆனிவர்சரி அப்படி கொடுக்குற சர்ப்ரைஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் வேறு. நீங்கள் அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், சின்ன கிஃப்ட் கொடுத்து நீங்கள் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அவங்க அது வெளியே காட்டிக்கிறவங்களாகவும் இருக்கலாம். சில பேர் பெருசாக சர்ப்ரைஸை வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அப்படியும் இருக்கலாம். பட் நீங்கள் கொடுக்குற சர்ப்ரைஸ் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதை கொடுங்க. இன்றைக்கி என் பர்த்டே இல்லையா, ஆனிவர்சரி இல்லையா அப்படின்னு சொன்னால் கூட, எனக்கு உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, உன்னோட ஞாபகமாக இருந்துச்சு, உனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்தது, அது இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட பார்ட்னர், நீங்கள் அன்பானவங்க யாருக்கு அந்த கிஃப்டை கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட ஸ்மைல், அவங்களோட ஹாப்பினஸ்ஸை நீங்கள் அப்படியே உங்களோட பிக்சரைஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட மனக்கண்லேயோ உங்களோட இதுலேயோ. ஸோ பின்காலத்தில் அவங்க கூட ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தால் கூட அந்த மொமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ சின்ன சின்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் நம்பர் பார்த்துடலாம். இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நம்பரை. அப்படி கனெக்ட் ஆனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜ் அண்ட் ஏஞ்சல் மெசேஜ் வரும். அந்த மெசேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாகவும் இருக்கும். இன்றைக்கான ஏஞ்சல் நம்பர் என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஓ குட். 1616 1616 வந்திருக்குங்க ஏஞ்சல் நம்பர். சீக் பேலன்ஸ். Find balance in your life. It's the key to inner peace and outer success. எஸ், நீங்கள் லைஃப்பில் பேலன்ஸாக இருங்க. எந்த விஷயத்துமே நீங்கள் செய்ய போகிற விஷயமானாலும் சரி, நீங்கள் சொல்ல போகிற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஒரு பேலன்ஸாக ட்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கலாம், பாசிட்டிவாகவும் நடக்கலாம், நியூட்ரலாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்சது நடக்காமலும் இருக்கலாம். அந்த விஷயத்தை அந்த இடத்துல நீங்கள் இருக்கும் போது ரொம்ப தலையில் ஏற்றிக்காதீங்க. பாசிட்டிவாக வந்தால் இல்லை நெகட்டிவாக வந்தால் ரொம்ப நீங்கள் டவுன் ஆகிடாதீங்க. எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸாக அணுகுங்க. ஓகே, நெகட்டிவாக வந்தால் இதுவும் நல்லதுக்கு தான், இதை விட பெஸ்ட்டாக நம்மளுக்கு ஒன்று கிடைக்க போகுது. பாசிட்டிவாக வந்தால் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம இதை அளவோடு இது பண்ணிக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் நியூட்ரலாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அது உங்களோட இன்னர் பீஸ்க்கும் அவுட்டர் சக்ஸஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1616 ஏஞ்சல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பார்ப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே ரொம்ப ஹிட் ஆயிராது. அதிகமாகவும் சொல்கிறேன், கம்மியாகவும் சொல்கிறேன். ஸோ 1616 யூஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் பேலன்ஸாக இருங்க. உங்களோட இன்னர் பீஸும் அவுட்டர் சக்ஸஸும் பெஸ்ட்டாக அமையட்டும். இன்றைக்கான மெசேஜஸ் கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கும். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. த இயரோட லாஸ்ட் டே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.